லட்சுமி அக்கா வர வரவல ஏதாவது கேப்பாவல? என்ன புல்கட்டு மட்டும் தனியா நடந்து வருது? எப்படி நடக்குது கால் முளைச்சி? ஐயக்க புள்ள வருந்தீங்களக்க. ஆமா, நீங்க புள்ள தூக்கிட்டு நடக்கிறீங்களா? அது உங்களை தூக்கிட்டு நடக்குவாங்க. நீங்க தயவு செஞ்சு புள்ளெல்லாம் தூக்கிட்டு வராதுங்க. மாடு புல்மையாய் வந்தேன்னு சொல்லி உங்களையும் சேர்த்து முழுங்கிற போது நீங்க நடந்து வரதே தெரிய மாட்டேங்குங்க. புல்லு மட்டும் கால் முளைச்சு நடந்து வந்த மாதிரி இருந்து. சும்மாக்க உடனே அந்த சென்டிமெண்டா போயிருவாவ. வீடு பிள்ளைவா குடும்பம் குட்டின்னு போயிருவாவ. கால் மேல கால் போடுறதுக்கு முடியுமாக்க? இல்லக்க, கால் ரொம்ப சொத்தோல இருக்குல்லக்க. அதான் எப்படிக்கா ஒரு காலை நீட்டிட்டு இன்னொரு கால அதுக்கு மேல போடுறதுக்கு எட்டுமா? செருப்பா எக்க பாக்க இந்த தார்வாடு புடவையெல்லாம் கால்ல போட்டிருப்பாவல்லக்க, அத மாதிரி இருக்குதுக்க. நான் இத செருப்புன்னு நினைக்கலக்க. என்னக்கா ஒரு பிள்ளைதாச்சி பிள்ளைய போய் இப்படி ஆசிரிய? பாத்தாச்சுக்க, கொஞ்சம் பிரச்சனையா இருக்குங்க. பிள்ளைய கலைக்க சொல்லியாவுங்க. வீட்டுக்குள்ள வரீங்களா? சரிக்கா வாங்க. எங்க வந்துட்டியா? ஆமா வந்துட்டேன். லட்சுமிக்கு வாங்க. உட்காருங்க. வாங்க வாங்க. இவன் என்னப்ப சொல்லிட்டு இருக்கா? ஏதோ பிள்ளைய கலைக்கணும்லாம் சொன்னாவளா? உண்மைக்காமா? ஆமாக்கா. ஏன் போ, என்னாச்சு? அது வளர்ச்சி கொஞ்சம் குறைவா இருக்காங்க. ஒரு மாசம் பின்னாடி இருக்குவான். அதான் வெளியே வரும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வேண்டான்னு சொல்லாவ. அப்போ டாக்டரே இப்படி சொல்லிட்டாவளோ? ஆமா ஆமா. நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? இன்னும் ஒரு மாசம் பாக்கலான்னு இருக்குங்க. இப்ப கலைக்கலக்க, கடவுள் மேல பாரத்தை போட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இன்னும் ஒரு மாசம் பாப்போம், அதுக்கு பிறகு முடிவு எடுத்துக்கிடலான்னு இருக்கோம். எடுத்த உடனே கலைச்சிட்டு மாறி அதுக்கும் நம்ம இருந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க கூடாது பத்தியில. பிள்ளைக்கு ஒருவேளை வளர்ச்சி இனிமேதான் இருக்கும் அப்படின்னாலும் பாத்துக்கிடலாம்லாக்க. ஏன் இப்படி ஆயிட்டு சின்ன பொண்ணு? ஐயே மக்கா, ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கா? ஏக்க ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. யாக்க இப்படி சொல்லியாவ? அதான் எனக்கு ஒண்ணும் புரியலையேம்மா. முத ரெட்ட பிள்ளைகளுக்கு ஒண்ணும் அவளையே, இது ரெட்ட பிள்ளையா ஒத்த பிள்ளையாமா? ஒரு பிள்ளைதான். ஐயே, இது ஏன் இப்படி இருக்குது? சின்ன பொண்ணே கவலைப்படாத, இன்னும் ஒரு மாசம் பாப்போன்னு சொல்லிருக்கல, பாத்துக்கிடலாம். இப்ப 3 மாசம் வாந்தி எடுத்துட்டு நீ சரியா சாப்பிடாமலாம் கிடந்தால, அதனால பிள்ளைக்கு வளர்ச்சி இருந்திருக்காது. இந்த ஒரு மாசம் உன்னைய கவனிப்புல பிள்ளை டபுள் மடங்கு வளர்ந்துடணும் பாரு. அது எப்படிக்க? எல்லாரும் இப்படி இந்த பிரெக்னன்சி டைம்ல சாப்பிட முடியாம தானே கிடப்பாவ. ஆனா பிள்ளை எல்லாம் வளர்ந்துட்டு தானே இருக்கும் எல்லாருக்கும். எனக்கு மட்டும் அங்க இப்படி இருக்குது. உறுப்புகள்லாம் வேற கொஞ்சம் வளர்ச்சி இல்லாம இருக்குவாங்க. சரி அழாத. சின்ன பொண்ணு, உன்ட்ட நான் என்ன சொன்னேன்? இத நினைச்சு அழுதுட்டே இருக்க கூடாதுன்னு சொன்னேனா? அதுக்கப்புறம் இனிமே அடுத்த மாசம் போய் கலைக்கதான் செய்யணும். இப்படி அழுதுட்டு இருந்தானா ஆளாத, சந்தோஷமா இருன்னு சொல்லியாச்சு. ஆமா, இப்ப என்கிட்ட இவ சொல்லவே அவளுக்கு கஷ்டமாயிட்டு நினைக்கேன். வெளியே நிக்கும் போது நல்லா சிரிச்சுட்டு தானே நின்னா. எங்கக்க காலையில இருந்து ஒண்ணும் திங்காம சர்ச்சில் போய் இவ்வளவு நேரம் இருந்துட்டு இப்பதான் எந்திரிச்சு வந்திருக்கா. அங்க போய் இருந்து அழுதுட்டு இருந்திருக்கா. சொல்லாம கொல்லாம போயிட்டாக்க. நான் அவர் ரூம்ல படுத்திருப்பான்னு நினைச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரூமுக்கு போறேன். ஆளா காணையில போன் அடிச்சு கேட்டா சர்ச்சில் இருக்கீங்க, இப்பதான் வந்திருக்கா. அப்படியா? சின்ன பொண்ணு மன்னிச்சுக்கமா, என்கிட்டதான் நீ கொஞ்சம் சிரிச்சிருக்கா, நானும் ஏசி விட்டேன். ஐயா அதெல்லாம் ஒண்ணு இல்லக்க. பிள்ளைய நினைச்சாதாங்க கொஞ்சம் கவலையா இருக்கு. வேற ஒரு கவலை இல்ல எனக்கு. நீங்க ஏசி இதெல்லாம் நான் பெருசா எடுத்துக்கிட்டே போறேன். நானும் அந்த அளவு உங்களை கிண்டல் பண்ணியே, அதுக்கு யாருக்குனாலும் கோவம் வரதனக்க செய்யும். இந்த கோவம்லாம் சும்மாமா. உன் மேல உண்மையான கோவம் ஒரு நாள் கூட எனக்கு வந்ததில்ல. தெரியுங்க. சரி நீ அழாம இருக்கியே, எனக்கு ஒரு மாதிரி இருக்குவே. சரி காலல. சரி சின்ன பொண்ணு, இந்த புல்லுக்கட்டை வேற கொண்டு மாட்டுக்கு வைக்கணும். ஒண்ணு ஆவாதுன்னு நாங்க உன்னை பாத்துக்கிட்டோம். நல்லா சாப்பிடு. காலையிலக்கு என்ன செஞ்சா அர்க்கீசே? மட்டன் எடுத்துட்டு வந்தீங்க. இட்லி வச்சு மட்டன் குழம்பு வச்சிருக்கீங்க. அப்படியே அப்பதான் சாப்பிட சொல்லு. சாப்பிடணுமா? சரிக்கா. ஒண்ணு ஆவாது. உன் தைரியத்துலதான் பிள்ளை ஸ்ட்ராங்கா வளரும். நீ நம்பிக்கையை கை விட்டுறாத. நாங்க எல்லாரும் இருக்கோம், நீ பாத்துக்கிட்டே. நாங்களும் வேண்டிக்கிறோம். ஒண்ணு ஆவாது பிள்ளைக்கு. சரிக்கா. சரி நான் போய் வேலையை பாக்கணுமா? நேரம் இருக்கும்போது வாரேன்னு. சரி போயிட்டு வரேன் வர்க்கீசோ. ஆட்டுக்க. என்ன வந்து இருவா? லாகின் பண்ணிட்டீங்களோ? இப்பதான் பண்ணலான்னு இருந்தேன். நீ உட்கார், நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். ஐயோ வேண்டாங்க, நானே போய் போட்டு சாப்பிட்டுக்கிட்டேன். எல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறிய, போட்டு சாப்பிட்டதுக்கு என்ன? நான் பாத்துக்கிட்டேங்க, நீங்க வேலையை பாருங்க. சரிம்மா.
சும்மா ஒரு இட்லி 2 இட்லின்னு சாப்பிடக்கூடாது, 4 இட்லி எடுத்து வச்சு சாப்பிடு. மட்டன் நிறைய அள்ளி வச்சு சாப்பிடுன்னு. சரிங்க. நான் எப்படி சாப்பிடக்கூடியவா? இப்ப சாப்பிட முடியாம இருக்கேன். சாப்பிட முடியாத நேரத்துலதான் அது இதுன்னு கொண்டு வாங்கி போடுதிய. என்ன செய்ய, உனக்காண்டி இல்லனாலும் பிள்ளைக்காண்டியாவது சாப்பிடு. சுவரொட்டியும் வாங்கி வறுத்து வச்சிருக்கேன், நல்ல ரத்த உரும்பலாமா. மத்தியானத்துக்கு சாப்பிட்டுக்கிட்டியா, இப்ப சாப்பிடுதியா? ஐயா, அதை என்னதுக்கு போட்டு வாங்கினியே? எனக்கு அந்த மனமே பிடிக்காது, வாந்தி வர மாதிரி இருக்கும். நானே மாத்திர மாதிரி சின்ன சின்னதா வெட்டி உழுங்குவேன். இப்பமெல்லாம் ரத்த நார்மலா தானே இருக்குது. மாறி எதுக்கு அது? நார்மலா தான் இருக்கும். பிள்ளை வளர வளர ரத்தம் தேவைப்படும். பிள்ளைக்கும் ரத்தம் போகல, அதனால ரத்தம் இருக்கும்னு சொல்லி ஒண்ணும் சாப்பிடாமலாம் இருக்க கூடாது. ராணியக்கா தான் வாரத்துல ஒரு நாள் சுவரொட்டி வாங்கி கொடுனாவ. வேற லட்சுமி அக்கா அன்னைக்கு முருங்கை சூப் வச்சு கொடுக்க சொன்னாவ. முருங்கெல்லாம் கொண்டு தந்தது உள்ள ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்துச்சு, அதையும் சூப் போட்டு வச்சிருக்கேன். மத்தியானம் குடிச்சிரு. ஐயோ, என்னைய போட்டு பாடா படுத்துறீல. சரி, எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான், இன்னொரு 6 மாசம் தான். அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. யாச்சும் நான் வெளியே வந்த பிறகுலாம் இருக்குது. அதுக்கப்புறம் பால் குடிக்கணும் பிள்ளைன்னு சொல்லி அதுக்கு என்னைய போட்டுதான் பாடாப்படுத்தியது. பிள்ளைக்கு எப்படி 2 வயசு ஆகுது வரை நான் செத்தேன். சரி சரி போ. பிள்ளை கிடைக்கிறதெல்லாம் எவ்வளவு அபூர்வமா இருக்கு. இப்போ கடவுள் கொடுத்திருக்காவ, நல்லபடியா பெத்து எடுத்தா போதும். எல்லா வளர்ச்சியும் நல்லா இருக்கணும்னு டெய்லி பிரேயர் பண்ணிக்கிடலாம். அதுக்குன்னு உட்காந்து அழுதுட்டு இருக்க கூடாது சொல்லிட்டேன். இனி யார்கிட்டயாவது சொல்லி புலம்பிட்டு அழுதுட்டு இருந்தத பார்த்தேன். பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டேன் சின்ன பொண்ணு. சரிங்க, சொல்ல மாட்டேன். அது போ. சரி, வேலையை பாப்போம். சுட சுட ஆவி பறக்கும் பிரியாணி, இதை சாப்பிட வரியா நீ? என்னமக்கா பாட்டு எப்படி? எங்க வீட்டு பிரியாணி வித்தில டாப் நாச். நானே சொல்லிடுவேன், கவலைப்படாதீங்க. என்ன வாயில எச்சுருவோ? உங்களுக்கு கிடையாது. எங்க ராணிய காலுக்கு கொடுத்துட்டு வரேன்னு கொடுத்தாதுன்னா அவிய மீன் குழம்பு தருவாவ. அந்த மீன் குழம்பு காண்டி தான் அந்த பிரியாணி எங்க போகுது. சரி, நான் போய் கொடுத்துட்டு வரேன். வாசம் பிடிச்சி எல்லாவளும் வந்துருவாள்வ. தெருவுல நின்னு வேற பேசிட்டு கிடக்கேன். எவெல்லாம் சன்னலுக்குள்ள நின்னு ஒளிஞ்சு பாக்கான்னு தெரியாது. எப்படி என் ஷூ பத்தில பர்பிள் கலர் ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு வாங்குனேமக்கா. அழகா இருக்கா? வேணும்னா லிங்க் கேளுங்கன்னு அனுப்பியே. ராணி எக்கோ பிரியாணி வருது. ஏ அப்பா, பிள்ளை பயங்கரமா பாட்டு கேட்டு நடக்குது. கேக்கட்டு ராணி அக்கா. ஏப்பா, என்ன மனமா இருக்கு? ஏக்க பிரியாணி கொண்டு வந்திருக்கேன். ஆச்சரியமா இருக்குவே. இங்க இருந்து தான் எல்லாம் அங்க போவோம், அங்க இருந்து இங்க வரது கிடையாது. புதுசா இருக்குவே. வா வசந்தி, எக்கன்னங்க பிரியாணி. சரிம்மா. என்ன மனம். யாங்க உங்க மீன் குழம்பு என் பிரியாணி மனத்தையே தூக்கி சாப்பிட்டுட்டேங்க. என்ன மனமனக்கு உங்க மீன் குழம்பு மட்டும். அது வறுத்து அரைச்சு வைக்கீங்களா, நல்ல மனமா இருக்கும். மத்துக்க நாக்குல எச்சி ஊறுவுக. எப்பங்க தருவிய? ஒரு 2 நிமிஷம் இரா, நல்லா கொதிச்சு காஞ்சிரட்டு. கறி காயலன்னா நல்லா இருக்காது. சரிக்கா, 2 நிமிஷம் தானே. பொறுத்து நிக்கேன். நீங்களும் இதை சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும்னு சொல்லேன். வர வேலையெல்லாம் முடிச்சாச்சா? முடிஞ்சு. மீனை பொரிக்கலாம் இல்லையக்க? பொரிச்சேன். அங்க மேசையில எடுத்து வச்சிருக்கேன், ஹாட் பாக்ஸ்ல போட்டு. சூடா இருக்கும்ல. இந்த இடத்தெல்லாம் ஒதுங்க வைக்கணும். எனக்கு ஹோட்டலுக்கு வேற போகணும். யாராவது சின்ன பொண்ணு கொண்டு சுவாறு கொடுக்க போனோம். ஏங்க இப்பதான் வர்க்கீஸ் எல்லாம் செய்யாவளா? மாறி என்னதுக்கு நீங்க இன்னும் சுவாறு கொடுத்துட்டு நடக்கிறீங்க? இல்ல, ஏதாவது மீன் குழம்பு அவளுக்கு விருப்பமானது ஏதாவது வச்சா கொஞ்சம் கொண்டு கொடுப்பேன். போன் பண்ணி கேட்டுட்டு குழம்பு மட்டும்னா அதை மட்டும் கொடுக்கணும். இல்லன்னா சுவாரையும் சேர்த்து கொண்டு போகணும். அப்படியா? பிரியாணி கொஞ்சம் அதிகமாயிட்டே இருந்துச்சுன்னா சொத்தல போட்டு தாரியா? இல்லன்னா நீயும் கூட வா. பிரியாணிக்கு ஆசைப்படுவாள்ல. கொஞ்சோண்டு கொண்டு வரீங்க. நான் ராத்திரி வரை இருக்கட்டுன்னு நிறைய போட்டு வச்சுட்டேன். அதனால இருக்குதுக்க. உனக்கு வேலை கிடக்குன்னா நீ பாரு, என்கிட்ட தந்து விடு. இல்லன்னா கூட வா. இல்ல வாரேன். அப்படியே நடந்து போயிட்டு வருவோம். சரிம்மா, நீயும் போய் வேலையை பாரு. உனக்கு கொஞ்சோண்டு குழம்பு ஊத்தி எடுத்துட்டு வாரேன். ஒரு 1/2 மணி நேரத்துல போவோன்னு. சரிக்கா. மத்தியானத்துக்கு மீன் குழம்பு கிடக்குது. இதை இவ்வளவு மத்தியானம் தின்னால் வேணா மீன் குழம்பு அவ்வளவு மீந்து போயிருமே. நிறைய போட்டு வர வச்சுட்டேன். ராத்திரிக்கு இந்த பிள்ளைகளுக்கு சுவாரே திங்க மாட்டேக்கு. ஒரே துவாசை இட்லின்னு கிடக்குது. நான் மாதிரி சூடு பண்ணி நாளைக்கு மீன் குழம்பு அந்தால கடந்து போயிடும். சர்மி, கொஞ்சம் வாவங்களே. எட்டி அம்மா கூப்பிட்டே போ. போறதே. என்ன எங்க அம்மா இவ்வளவு பாசமா கூப்பிடியவ? சரியில்லையே. என்னம்மா? எட்டி வசந்தியத்தை பிரியாணி கொடுத்தாவ. ஆமா, கொண்டு வந்தத பார்த்தேன். இத சாப்பிட்டுக்கிட்டீல? சரிம்மா, மத்தியானம் சாப்பிட்டுக்கிட்டேன். தெரியும் டி, இப்படிதான் பண்ணுவீனே. மத்தியானத்துக்கு மீன் குழம்பு கிடக்குது, சுவாறு இருக்குது. அத மத்தியானம் சாப்பிட்டுக்கிடலாமோல. இதை இப்ப நீயும் அக்காலும் சாப்பிட்டு தீத்துருங்க. எம்மா, பசிக்கே இல்லம்மா. மீன் பொரிச்சத வர சாப்பிட்டுட்டேன். உனக்கு பசிக்காதுல? போட்டு சுத்தத்துல சாப்பிடுங்க டி. நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைல இருக்கும்போது 4-5 நேரம் சுவாறு போட்டு தும்போம். இந்த பிள்ளைல கணக்காதாமா திங்குது. இந்த வயசுல எப்படி சாப்பிட வேண்டிய வயசு? பசிக்கும் போதெல்லாம் சுவாறு போட்டு தும்போம். பசிக்கலாம் இல்லையா இப்பம்ல? ஏமா பசிக்கலன்னா சாப்பிட கூடாதுமா. சும்மா போட்டு தின்னுதான் இப்படி இருக்கிறீங்க நீங்க. ஆமா, இவ அந்தால வாய் பேசிட்டு நடக்காதடி கூட கூட. நீங்க 2 பேரும் சேர்ந்து இருந்து
இல்லவா? நீங்க ஏன் அவளை தப்பா நினைச்சிட்டு இருக்கிறீங்க? இல்ல அதுக்கப்புறம் மூஞ்சே சரியில்லையா, அதான் என்னன்னு பார்த்தேன். நீங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு அப்படி சொல்லி இருக்கிறீங்க, அதுக்குதான் வருத்தப்பட்டுட்டு இருந்தா. கல்யாணம்லாம் ஒண்ணும் பண்ணி கொடுக்கல, சும்மா தான் சொல்லி இருந்து. அவட்ட போய் இது சொல்லிவிடாத, வேலை பாக்கட்டு. பேருந்தால இன்டர்வியூ, அதுக்கு இனி ரிசல்ட் வரட்டு பாப்போம். கிடைச்சிச்சுன்னா வேலைக்கு போவட்டு, இல்லன்னா அடுத்து எங்கேயாவது பாப்போம். என்னது பாக்கணும்? ஏமா இன்டர்வியூக்கு தாமா பாக்கணும். சரி சரி, நானும் கல்யாணத்துக்கோன்னு நினைச்சேன். இல்ல இன்னும் 1 வருஷம் போவட்டு. 1 வருஷமோ 2 வருஷமோ நல்லா வேலை பார்த்து சம்பாதிக்கிட்டு அதுக்கப்புறம் பாத்துக்கிடலாமே. சும்மா எல்லாத்தையும் சொல்லி மாப்பிள்ளை இது பார்க்க ஆரம்பிச்சிடாதியே. சும்மாயே நம்ம ஊர்ல ஏதாவது படிச்சு முடிச்ச பிள்ளை இருந்தா ஒரே சம்பந்தம் வந்துகிட்டே கிடக்கும். இந்த பயக்க வச்சிருக்க அம்மா அப்பா எல்லாம் சும்மாயே இருப்பாவ, போட்டாய கொண்டு வந்து நீட்டிட்டு நிப்பாவ. நீங்க வாங்கிட்டு வாய பிளந்துட்டு நிக்க விடாது சொல்லிட்டேன். என்னடி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா? ஆமா, మరి எங்க அக்கா பாவம்ல. சும்மா நீங்க உங்க பாட்டுக்கு பிடிச்சு கட்டி கொடுத்துருவியே, அவள கஷ்டப்படணும். வாய் நல்லா நீளுவே, அவளுக்கு முன்னாடி ஒன்னியே கட்டி கொடுத்துருவோம், ஓடிரு. ஆமாமா, கட்டி கொடுப்பிய. கொண்டாங்க மச்சான் அப்படியே. என்ன பிடி, 2 தட்டு எடுத்துட்டு போ. அங்க ரூம்குள்ள இருந்து சாப்பிடாதீங்க, இங்க ஹால்ல இருந்து வேணா சாப்பிட்டுக்கிடுங்க. சாப்பிட்டுட்டு அந்த இடத்த நல்லா தூத்து போட்டு இந்த அடுக்கல திண்டெல்லாம் தொடச்சு போட்டுருமாக்கா. பல்லாரி தக்காளி எல்லாத்தையும் அங்க எடுத்து வச்சுட்டு அந்த வேஸ்ட் எல்லாம் மறக்கி குப்பையில போட்டுரு. நல்ல வேலை சொல்லுதீலமே. இதுக்குதான் வாமக்கலேன்னு கூப்பிட்டீலோ நானும். எப்பமா அப்படிதானே கூப்பிடுவேன். உங்களுக்கு காரியாவன்னா நல்லா கூப்பிடுவியம்மா, இல்லனா என்னைய போட்டு ஏசியது. ஏமா போறியா? எனக்கு வேலை கிடக்குது. வசந்தி கொண்டு குழம்பு கொடுக்கணும், சின்ன பொண்ணு குழம்பு கொடுக்க போகணும், மாதிரி ஹோட்டலுக்கு போகணும். நான் போயிட்டு வரேன், தூரப்பா. வேலைய சொல்லிட்டு எப்படி தூரப்பான்னு சொல்லியது பாரு. இந்த பிள்ளைக்கு இருக்க கொழுப்பு ஏதோ அவ மேல பாசமே இல்லாத மாதிரி வேலை செய்யறதுக்கு மட்டும்தான் அவளை பாசமா கூப்பிடுற மாதிரி சொல்லியா? ஒருவேளை அப்படிதான் செய்யுமோ? சின்னதுல என்ன பாசமா இருப்பேன் இந்த பிள்ளைகிட்ட, இப்ப எரிஞ்செரிஞ்சுதான் உள்ள மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த பிள்ளைகள் சொல்லி வச்சு கேட்க மாட்டேங்கு. கூட கூட இப்படி பேசினா யாருக்கு தான் கோவம் வராது. மக்கா நானும் என் பிள்ளைகள்கிட்ட இப்படி எரிஞ்செரிஞ்சு உள்ளேன்னு நினைக்காதுங்க. நல்ல பாசம் உண்டு. நான் பத்த பிள்ளைகள் எப்படி பாசம் இல்லாம இருக்கும். ஆனா அவிய பண்ணி காரி இதுக்காண்டி கோவப்படுது. சர்மி கிட்ட பாசமாயே இருக்க மாட்டேக்காவன்லாம் சொல்லாதீன்னு 4-5 பேர் அப்படி கமெண்ட் போட்டிருந்தியே பார்த்தேன். அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது மக்கா, 2 கண்ணுதான். கறி நல்லா காஞ்சிட்டு லேசா டேஸ்ட் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிடுவோம். டேஸ்ட் நல்லா வந்திருக்கு. உப்பு உரப்பு புளிப்பு எல்லாம் கரெக்டா இருக்கு. சரி ஆஃப் பண்ணிடுவோம். ஐயோ இத்தனை வாட்டி ஃபோன் பண்ணிருக்கான், நான் வேற பிளாக்ல போட்டுட்டேன். கால் வந்ததே எனக்கு தெரியல. 24 தடவை. சே பாவமாய் இருக்குது. சந்தியா, என்னடி என்ன பண்ணிட்டு இருக்கா? நான் என்ன பண்ண உனக்கு என்னடி? இப்படி எல்லாம் வந்து கேட்டுட்டு இருக்காத பத்துக்க. ஏன் கேட்டா இப்ப என்ன? ஒரு மாதிரி சந்தேகப்பட்டு கேட்ட மாதிரி இருக்குது. அப்படியெல்லாம் இல்லம்மா தாயி, சும்மா தான் கேட்டேன். வசந்தியத்த பிரியாணி கொண்டு வந்திருக்காவ. அம்மா ஹால்ல உட்காந்து நம்ம 2 பேரும் சாப்பிட சொன்னாவ, வாரியா? எனக்குலாம் ஒண்ணுமே வேண்டாம். இட்லியே நிறைய போட்டு சாப்பிட்டுட்டேன். வயிறு வேற வலிக்குது. நேத்து மத்தியானத்துல இருந்தே சாப்பிடாம திடீர்னு சாப்பிட்ட உடனே கொஞ்சம் நடட்டி சரியா போயிரும். இப்படியே இந்த ரூம்ல இந்த பெட்ல எத்தனை நாள் இருக்க போறா? போர் அடிக்கலையாட்டி? ஹால்ல கூட வந்து உட்கார மாட்டேக்கா? வரலாம் போர்லாம் ஒண்ணும் அடிக்கல. எனக்கு இருக்க பிரச்சனைக்கு இந்த ஒண்ணுதான் இப்ப பிரச்சனையா? அம்மா எங்க? என்னது லூசு, மெதுவா பேசு. அம்மா எங்கடி? வீட்டுலதான் இருக்கவையா? இல்ல ரூம்ல வந்து பாக்கியே வரல. அவியலும் உன் கூட சண்டையா இருக்கும். ஹோட்டலுக்கு போகலையோ? இனிதான் போவல ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு. ஏன்? ஆகாஷ் 24 தடவை போன் பண்ணிருக்கான். டி எல்லாம் பிளாக்ல இருக்கறனால எனக்கு தெரியவே இல்ல. பிளாக்லயே போட்டு வச்சிருந்தா? ஆமா. இப்ப என்னடி செய்ய? அம்மா போனதுக்கு அப்புறம் பேசிக்கிடலாம். என்னது பேச? வீட்டுல நடந்தது சொல்லிட்டு நீ எனக்கு போன் பண்ணாதன்னு சொல்லிரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அதை பத்தி எதுவுமே யோசிக்காத. பிறகு பாத்துக்கிடலாம். ஃபர்ஸ்ட் வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணு. ஆமா பத்தியா, ஆனா இனி நான் பேசலடி, நீயே பேசிருதியா? நான் எப்படி பேச? நான் சொல்லத அப்படியே சொல்லிட்டு போனை வச்சிரு. நான் அவன்கிட்ட பேசணும்னா மாதிரி அவன் நினைப்பாவே வந்துட்டு இருக்கும் டி. என்னால சும்மாவே மறக்க முடியல. அவன் ரொம்ப பாவம் தெரியுமா? நல்ல கேரக்டர் வேற. ஐயோ நான் மிஸ் பண்றேன்னு தோணுது. ஆனா அம்மா அப்பாவும் பாவம் தானே, எல்லாத்தையும் பார்க்க வேண்டி இருக்குது. அதனால நான் பேசல, நீயே பேசிருந்தேன். சரி பாப்பா, அம்மா போவட்டு. இப்ப வா பிரியாணி சாப்பிடவா. நீ கேஷுவலா எப்பவும் போல இருந்தாதான் அம்மா அப்பாக்கு அவன் மேல டவுட் வராது. இப்படியே இருந்தானா அவ என்ன தெரியுமா நினைக்காவ? நீ அவனை பத்தி யோசிச்சுட்டு இருக்கான்னு நினைக்காவ. அப்படியா சொன்னாவளோ? ஆமாட்டி, அம்மா சொன்னாவ. அவ அவனையும் நினைச்சுக்கிட்டு ரூம் விட்டு வெளியே வர மாட்டேக்கான்னு சொன்னாவ. ஐயே, அதான் வெளியே வா. சரி.